அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்ட் 1ல 5 திட்டங்கள் பார்த்தோம். சுழற்சி திட்டம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். சுழற்சி திட்டம் வரைக்கும் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல 6ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பொறுமையா கவுனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இந்த 5 திட்டம்ன்றது. ஓகே, 6ஆம் 5 திட்டம் தொடங்கப்பட்ட காலம் 1980 இருந்து 85 வரைக்கும். ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 80 இருந்து 85. ஸோ இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 5ஆண்டு திட்டத்தை நிப்பாட்டிட்டு ஓராண்டு திட்டம், சுழற்சி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மேல பார்த்துப்போம். திரும்ப 1980 இந்திரா காந்தி திரும்ப ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்ப திரும்ப பழையபடியவும் அந்த 5ஆண்டு திட்டம் இருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, இதோட முக்கியமான நோக்கம் 6ஆம் 5ஆண்டு முக்கியமான நோக்கம் பொருளாதார தாராளமாக்கலின் தொடக்கம், வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குதல். இங்க இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்ற இந்த கான்செப்ட் 5ஆம் 5ஆண்டுலயும் 6லயும் சொல்லியிருப்பாங்க. நீங்க 11th எக்கனாமிக்ஸ் புக் பாத்தீங்க அப்படின்னா இது எங்க வந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இந்த 6ஆம் 5ஆண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. ஹரிபி கட்டாவான்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க இருந்து என்ன கொடுத்துருக்கோம், 5ஆம் 5ஆண்டுல வறுமை ஒழிப்புன்னு கொடுத்துருப்போம். ஸோ நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வறுமை ஒழிப்பு அப்படின்றத எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 இடத்துலயுமே மாறி மாறி வந்துருவாங்க. ஸோ 5லயும் கொடுத்துருப்பாங்க, 6லயும் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க ஆப்ஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த எக்கனாமிக்ஸ் புக்ல 5ஆவது 5ஆண்டுல வேளாண் துறைக்கும் வேளாணுக்கும் சுரங்க தொழிலுக்கும் சொல்லியிருப்பாங்க. இதுல 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இதுல இந்த 5ஆம் 5ஆண்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இங்க என்ன வந்திருக்கும் 11th எக்கனாமிக்ஸ் புக்ல வேளாண் பிளஸ் சுரங்க தொழில் கொடுத்துருப்பாங்க. 11th எக்கனாமிக்ஸ் புக்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வறுமையில கொடுத்துருக்கோம். இது டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தாலுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க புரிஞ்சுது. சரியா? ஸோ 6ஆம் 5ஆண்டுல திரும்ப வறுமை ஒழிப்பு வருது, வேலை வாய்ப்பு உருவாக்குதல் உள்ள வருது. ஸோ இந்த ஆண்டுகள்ல என்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா தேசிய விவசாயம் மற்றும் கிராமப்புற அபிவிருத்திக்கான வங்கி, நபார்டு வங்கி இந்த காலகட்டம் என்ன பண்றாங்க, தொடங்குறாங்க. எந்த ஆண்டு, 1982 தொடங்குறாங்க. இந்த தேசிய விவசாயம் மற்றும் கிராம அபிவிருத்திக்கான வங்கி, நபார்டு வங்கி நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கான கடன் வழங்கும் திட்டம். இது நோக்கமே கிராமப்புறங்கள்ல கடன் வழங்கி உள்கட்டமைப்பை மேம்படுத்துன்றதா இது நோக்கம் வச்சிருக்காங்க. இந்த நபார்டு வங்கியோடைய தலைமை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மும்பைல இருக்கு. ஸோ நபார்ட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ஏக்கு நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஏக்கு அக்ரிகல்ச்சர், ஆருக்கு ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றத இதோட விரிவாக்கம். தலைமை எங்க இருக்குன்னு சொன்னேன், மும்பைல இருக்குன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஓகே. இங்க வேற அடுத்து நம்ம ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டம் IRDB போன்ற பல வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இங்கு தொடங்கப்பட்டன. இந்திரா காந்தி 1975 இந்த 20 அம்ச திட்டங்கள் கொண்டு வரும்போது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வறுமை ஒழிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதோடைய இலக்கு பாத்தீங்கன்னா 5.2% கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இலக்கு என்ன ஆயிடுச்சு, 5.7 வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இது சக்சஸ் சொல்றாங்க. ஓகேவா? 6ஆம் 5ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்து 7ஆம் 5ஆண்டு திட்டம். இதோடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 1985 இருந்து 90 வரைக்கும். வருஷம் 1980 இருந்து 85 90 வரைக்கும். ஸோ முக்கியமா இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா உணவு தானியங்களை உற்பத்தி அதிகப்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை வழங்குதல். முதல் முறையாக சமூக நீதிக்கு என்ன பண்ணுவாங்க, இங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சமூக நீதினு என்ன அர்த்தம் அப்படின்னா அனைவருக்குமான ஒரு வாய்ப்பு நீ கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்டான அவங்க பார்க்கணும் சமூக நீதி அப்படின்றது. ஸோ கேட்கலாம், இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு நோக்கத்தை எந்த 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த 7ஆம் 5ஆண்டு காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. முக்கிய நிகழ்வுகள் பாத்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு திட்டங்களான ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா, JRY சொல்லுவாங்க. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டது எந்த வருஷம், 1989 தொடங்கியிருப்பாங்க. பொருளாதாரத்தை நவீனமாக்கலுக்கு தயார்படுத்துதல். எக்கனாமிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ட்ரெண்டிங்கே போகணும், ஒரு நவீனமாக்கணும், பழைய சிஸ்டம் இருக்கக்கூடாது. ஸோ நவீனமாக கொண்டு தயார்படுத்துறதுக்காக இந்த 5ஆண்டுல கொஞ்சம் குறிக்கோளா வச்சிருப்பாங்க. ஆனா இலக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 வச்சிருக்கோம். ஆனா எவ்வளவு வந்திருக்கு, நம்மளுக்கு 6 வரைக்கும் வந்திருக்கு. இது என்னது, சக்சஸ். ஓகேவா? அடுத்து 8ஆம் 5ஆண்டு கொண்டு வரணும். ஆனா இந்த காலகட்டம் என்ன நடந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓராண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி கொண்டு வரானா, இந்த 1984 இந்திரா காந்தி இறப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சரியில்லாம போகும்.
எப்படி ஜவஹர்லால் இறந்து வார் நடந்ததுக்கு அப்புறம் அங்க 69 67 காலகட்டங்களில் ஒரு ஆண்டு திட்டம் வந்துச்சோ அதே மாதிரி என்ன இருக்கு இங்கே அதே மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து யார் இந்தியாவோட பிரதமராக இருப்பாங்கன்னா பி.வி. நரசிம்மராவ் என்ன பண்ணிருப்பாங்க, பிரதமராக இருப்பாங்க. நரசிம்மராவ் இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. என்ன காரணத்துக்காக இந்த ஆண்டு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்நிய செலாவணியுடைய பற்றாக்குறை இங்க ஏற்படுது. அந்நிய செலாவணியுடைய பற்றாக்குறை ஏற்படும். நிதி நெருக்கடி இங்க என்ன இருக்கும், ஏற்பட ஆரம்பிச்சோம். ஸோ இதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வருவாங்க. எல் ஃபார் லிபரலேஷன், பி ஃபார் பிரைவேட்லேஷன், ஜி ஃபார் குளோபலேஷன் அப்படின்னு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அது தமிழை சொல்றதா இருந்தா எல் ஃபார் லிபரலேஷன், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வருவாங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும் இந்த காலகட்டம். மத்தியில் ஏற்பட்ட அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக 2 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டு திட்டங்கள் கைவிடப்பட்டு ஓராண்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முக்கிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட அந்நிய செலாவணி நெருக்கடி. ஸோ அந்நிய செலாவணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அந்நிய செலாவணி நம்மகிட்ட பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இது சமாளிப்பதற்கு என்ன பண்ணணும், நம்ம 5 ஆண்டு திட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி இதை சமாளிக்கான ஒரு ஓராண்டு திட்டம் கொண்டு வரும் சொல்லி நரசிம்மராவ் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி தான் இந்த எல்பிஜின்றதை உள்ள கொண்டு வருவாங்க. கேட்கலாம், எல்பிஜி தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் எந்த 5 ஆண்டு திட்ட காலத்துல அது எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த 90-92 காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து 8ஆம் 5 ஆண்டு திட்டம். முக்கிய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாடு. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்க்கலாம். 92 to 97 வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க இதோட காலம். முக்கிய நோக்கம் மனிதவள மேம்பாடு மற்றும் கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்றாங்க, கல்விக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க, சுகாதாரத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க, வேலையை ஃபோக்கஸ் பண்றாங்க. சரியா? நம்ம வேளாண்மை தொழில முக்கியம் கொடுத்து இண்டிவிஜுவலா மனித வளத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். மனித வளத்தை மேம்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கலாக இந்தியா வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் கண்ட்ரியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற புரிதல் என்ன இருக்கு, அரசுக்கு ஏற்படுது. முக்கிய நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்க மேல பார்த்தோம் இல்லையா, அந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், எல்பிஜி கொள்கைகள் இங்க அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த காலகட்டம் என்ன பண்றாங்க, 92 காலகட்டத்துல அறிமுகப்படுத்துங்கிறத உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுது திரும்ப வந்து. சரியா? ஓகே. நாட்டின் பொருளாதார தனியார் துறையின் பங்கு அதிகரித்தது. இப்ப முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து ஒரு தொடங்குறாங்க, உள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணா இந்தியா கம்பெனியோட டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியான்றது ஒரு ஹீரோன்ற ஒரு கம்பெனி, இந்தியா கம்பெனி. ஹோண்டான்றது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுங்க, ஹோண்டா கம்பெனி வந்து இந்தியாவில் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீரோ இந்தியா கம்பெனி என்ன ஏதோ ஒரு கம்பெனி டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணி தான் ஹீரோ ஹோண்டா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் என்ன பண்ணிருக்கு, ஒரு வண்டியில வெளியே வந்துட்டு இருக்கும். மாருதின்ற இந்தியா கம்பெனி, சுசுகி அப்படின்ற ஒரு ஃபாரின் கம்பெனி, ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணி தான் உள்ள வரணும். அதுக்கு நெறிமுறை கொள்கைகள் நிறைய இருக்கும். ஹோண்டான்ற ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ள வரதா இருந்தா இந்தியா கம்பெனி டைப் பண்ணிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி எல்லா வெளிநாட்டு கம்பெனியும் இப்படிதான் உள்ள வரணும். இந்த காலகட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்பிஜி முறையில நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த எல்பிஜி அப்படின்றது பிரைவேட்லேஷன், குளோபலேஷன் எல்லா கம்பெனியும் உலகத்துல எந்த கம்பெனி இந்தியாவில் என்ன பண்ணீங்க வந்து இந்தியாவில் வந்து நீங்க ஒரு கம்பெனி தொடங்கிக்கலாம், உங்க பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத திறந்து விட்டாங்க. இந்த இதுல இந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிதான். இப்படி ஒன்னா இருந்த இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ தனியா, ஹோண்டா தனியா, அதே மாதிரி மாருதி தனியா, ஜுசுகி தனியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு 5-10 ஆண்டு வரைக்கும் ஆச்சு. ஒரு 2012, 13, 15 அப்புறம் தனித்தனியா வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி வந்து ஒரு டீம் அக்ரிமெண்ட் படி டீம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து வர ஆரம்பிச்சு. ஹீரோ ஹோண்டான்ற ஒரு பைக் இருக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ தனியாகவும் ஹோண்டா தனியாக போட ஆரம்பிச்சு. எல்லாமே இந்த கொள்கையின் அடிப்படையில். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ வெற்றி இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5.6 வச்சிருந்தோம். ஆனால் எவ்வளவு நம்ம கிடைச்சிருச்சு, 6.8 வரைக்கும் கிடைச்சிருச்சு. இந்த இலக்கு சில இடங்களை மாறி வரும், சில புக்கில் மாறி வரும். நம்ம கொடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 9வது 5 ஆண்டு திட்டம். இதோட காலம் பார்த்தீங்கன்னா 1997 to 2002 வரைக்கும் என்ன காலங்கள் இருக்கும். முக்கிய நோக்கம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. சமூக நீதி மற்றும் சமத்துவம் கூடிய வளர்ச்சி. ஓகேவா? நம்ம 7ஆம் 5ஆண்டுல இதே சமூக வளர்ச்சி பத்தி பேசியிருக்கோம். இதுல 7வது 5 ஆண்டு திட்டத்துல சமூக நீதி பத்தி பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. முக்கிய நிகழ்வு என்னப்பா, சமூகத்துறையில் கவனம் செலுத்தப்பட்டது. அதெல்லாம் சமூகத்துறை அப்படின்னா இந்த சத்துணவு, பெண்கள், முதியோர் என்ன பண்றாங்க, இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுத்துறைக்கு என்ன பண்றாங்க, முக்கிய முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இங்க நம்ம தனியார் துறைக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனியார் துறை வளர்ற மாதிரி அதே மாதிரி பொதுத்துறைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இலக்கு 6.5 வச்சிருப்போம். நமக்கு என்ன பண்ணல, அதை டார்கெட் கொடுக்கல. 5.6 டார்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இது தோல்வினா இந்த 9வது 5 தோல்வியில முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இலக்கை நம்மளுக்கு அடையல அந்த கான்செப்ட். புரிஞ்சுதா? அப்போ 9வது 5 காலம் வந்து 97 to 2002. நோக்கம் வந்து சமூக நீதியும் சமத்துவம் கூடிய வளர்ச்சி. முக்கிய சமூகத்துறை கவனம் செலுத்தப்பட்டது, பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இலக்கு வந்து 6.5 நம்ம வச்சிருந்தோம். நம்மளுக்கு என்ன பண்ணல, அதை அடையல. 5.4 நம்ம முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்து 10ஆம் 5 ஆண்டு திட்டம்.
காலம் பார்த்தீங்கன்னா 2002 to 2007 வரைக்கும். முக்கிய நோக்கம் என்ன? அடுத்த 10 ஆண்டுகளில் ரொம்ப முக்கியமானது. அடுத்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். நம்ம மேல பார்த்தீங்கன்னா அந்த மனிதவள மேம்பாடு அது இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். 10 ஆண்டுகள் தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 2002 இருந்து என்ன பண்றாங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 2002 இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கி சம்பளம் வாங்குறான். எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அடுத்த 10 ஆண்டு 2012 என்ன ஆயிடுச்சுன்னு அவங்க 2000 ரூபாய் இரட்டிப்பாக்குனா 2000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க சம்பளம் வாங்கியிருக்கணும். இந்த தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வர்றாங்க. இது சக்சஸ் ஆனா கிட்டத்தட்ட என்னது இது வந்து இந்த சம்பளத்தின் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சுன்னா சக்சஸ் ஆன பார்க்கலாம். கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. 2002 ஒரு 1000 வாங்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா 2000 வாங்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பணவீக்கம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சம்பளம் என்னது வாங்கினாலுமே பொருளாதார பொருளுடைய விலைவாசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உயர்ந்துட்டே வந்துருச்சு. அப்ப என்ன அது கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி சொல்ல முடியும். சம்பளம் அதிகமானாலும் விலைவாசி எப்படி இருக்கும்? நம்மளுக்கு விலைவாசி கம்மியா இருக்கணும் இல்லையா? பணவீக்கம் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கும். பணவீக்கம் என்ன ஆயிடுச்சுங்க? அதிகமாயிருச்சு. இந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா பாருங்க மேல பாருங்க தனிநபர் இரட்டிப்பாக்குதல் மற்றும் வறுமையை 2007க்குள் 5% குறைத்தல் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. முக்கிய நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா பிராந்தி ஏற்றத்தாழ்வுகளை குறைப்புதல். இப்ப வந்து பீகார் மாநிலம் வந்து வறுமையாகவும் தமிழ்நாடு, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் வந்து அதாவது வறுமையில இருந்து கொஞ்சம் அதிகம் நல்லா இருக்காங்க, நல்ல ஸ்டேட் வளர்ச்சியா இருக்காங்கன்றதா அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிராந்தியும் சமமா இருக்கும். தமிழ்நாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கேரளாவும் இருக்கணும். கேரளா எப்படி இருக்கும் அதே மாதிரி பீகார் இருக்கணும். அந்த இதில் என்ன பண்றாங்க கவனம் செலுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இலக்கு நம்ம அடைஞ்ச மாதிரினா இலக்கு என்ன பண்ணலாம அடையல. இது 7.8 வச்சிருந்தோம். நம்ம 7.6 என்ன ஆயிடுச்சுங்க முடிஞ்சிருச்சு. சரியா? சரி, அடுத்து வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகே, இது காலம் பாத்தீங்கன்னா 2007 to 2012. முக்கிய நோக்கம் என்ன? வேகமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவரும் உள்ளடக்கி. இங்கதான் சமூக நீதி பேசுறாங்க. அனைவரும் இங்க வந்து ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, ஆண் பார்க்கக்கூடாது, பெண் பாலினம் பார்க்கக்கூடாது. அனைவரும் என்ன உள்ளடக்கியான ஒரு வளர்ச்சி என்ன பண்ணுங்க கொடுக்கணுன்ற மாதிரி அதுவும் வேகமா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, இதுல என்னப்பா முக்கியமானதுன்னா அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். ஆர்டி சட்டத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. கல்விக்கான உரிமை சட்டம் போன்ற முக்கிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆர்டி கேள்விப்பட்டு ஆர்டி என்னது? ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. எஜுகேஷன் இது இந்த ஆர்டி சட்டம். ஆர்டி சொல்லுவாங்களே இது என்னப்பா சொல்லுது? 6ல இருந்து 12 வரை இலவச கட்டாய கல்வி. இலவச கல்வின்னு வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? கட்டாய கல்வி என்ன பண்ணாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எவ்வளவு? 25% வந்து இடஒதுக்கீடு இலவசமாக ஒவ்வொரு தனியார் பள்ளியில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த இது. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கல்வி கொடுத்துட்டாங்கன்னா அனைவரும் உள்ளடக்கி வளர்ச்சி நம்ம கொண்டு வந்தலான்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. ஆர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரியா? கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டில் அதிக முதலீடு கொடுக்கணும். ஸோ கல்விக்கு முதலீடு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நாடு வந்து அங்க வளர்ச்சி அடைஞ்சுன்னு கான்செப்ட்ல சொல்லி வராங்க. கல்வியும் சுகாதாரத்தும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, அப்ப வெற்றின்னு பாத்தீங்கன்னா இலக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அதிகபட்ச வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்தது. இலக்கு வந்து என்ன நம்ம 9 to அதாவது டேரக்ட் இலக்கு வைக்காம 9ல இருந்து 8 வரை நான் அடையப்பட்டுன்னு சொல்ல வராங்க. அதாவது கிட்டத்தட்ட 8ல இருந்து 9% வரைக்கும் என்னது அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 11 ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா நம்ம கல்விக்கு வந்து ரொம்ப ஆர்டி செட் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கல்வி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அனைத்து மாநிலமே கல்வி பேஸ் மட்டும் தான் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அனைவரும் வளர்ச்சியை உள்ள கொண்டு வர்றாங்க. சரியா? அடுத்து 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். கடைசி 5ஆண்டு திட்டம். காலம் பாத்தீங்க அப்படின்னா 2012 to 2017 வரைக்கும் காலம். ஓகேவா? இது முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா மேல இருக்கு அதே மாதிரிதான். மேல என்ன சொன்னா நம்ம வளர்ச்சி சொன்னோம் இல்லையா? வேகமான அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இங்க வேகமான அதிக உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி ஒரு வார்த்தை சேர்த்திருப்பாங்க. என்ன சேர்த்திருக்காங்க? நிலையான வளர்ச்சி. ஸ்டேபிளா என்ன பண்ணும்? அது போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்க வச்சிருக்காங்க. இதுவே கடைசி 5ஆண்டு திட்டமாகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா 2014 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க? ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1951 இருந்து ஆரம்பிச்ச இந்த 5ஆண்டு திட்டம் 2014 என்ன ஆயிடுச்சது? முடிவுக்கு வந்தது. 2014 திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் அப்படின்னு என்ன பண்றாங்க? உருவாக்கப்பட்டது. சரியா? நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட பிறகு திட்டமொழியில் அணுகுமுறை மாறியதா? வளர்ச்சி இலக்குகளை கணக்கிடும் முறை மாற்றப்பட்டது. சரியா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது கடைசி 5ஆண்டு திட்டத்துக்கு கொஸ்டினுக்குள்ள திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யாரும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. துணைத் தலைவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணும்? ஆன்சரை நீ கமெண்ட் பண்ணும். இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின். திரும்ப சொல்றேன். திட்டக்குழுவோட துணைத் தலைவர் யார்? திட்டக்குழுவின் தலைவர் யார் உங்களுக்கு தெரியும்? அவர் தான் யார் பிரதமராக இருக்காங்க அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. பிரதமர் தலைவராக இருப்பாங்க. ஸோ திட்டக்குழுவின் தலைவர் யார்? கடைசி 5ஆண்டு திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார் அப்படின்ற கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல பண்ணிருங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த 5ஆண்டுல நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு பார்த்துருக்கோம்.
ஸோ ஸ்கூல் புக் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸ்கூல் ஒரு வாட்டி பார்த்து இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பாக வரக்கூட ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண இந்த கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறைய அதிகமாக உள்ள வந்திருக்கும். ஸோ நான் சொன்னது அதாவது இங்க இருக்கு கண்டென்ட் தாண்டி தனியாக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கேன். சரிங்களா? ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.